இப்போ இந்த பதிவில் நம்ம யாரையும் ரோஸ் பண்ண போகிறதில்ல, யாரையும் தவறு சொல்ல போகிறதில்ல. ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதன் ஊடாக நம்ம கொஞ்சம் வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. எங்கள் அப்பா இன்றைக்கும் ஹிந்து தான். அவருக்கு இயேசுவும் ஒரு கடவுள் தவிர இயேசுனா கடவுள் கிடையாது. கரெக்ட், சூப்பராக சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இயேசுவே அப்படின்னு சொன்னாலே அவங்க கிறிஸ்டியன் ஆகிட்டாங்க, அதாவது இந்த சென்ஸ் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் இந்த நபர் தெளிவாக சொல்கிறாரு, அவருக்கு இயேசுவும் கடவுள் தவிர அவர் கிறிஸ்டியன் அல்ல. என் பொண்டாட்டி ஹிந்து தான். எங்கள் அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம். அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறது என்னென்னா, எங்கள் அப்பாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பா ஆயுசு காலம் கூடணும். கண்டிப்பாக உங்களுடைய அப்பாக்காக நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். ஆயுசு காலம் கூடுவதுக்கு காரணம் நான் கேட்குறது, எங்கள் அப்பா 10 படம் மியூசிக் பண்ணணும், 10,000 சம்பாதிக்கணுன்றதுக்காக இல்லை. இயேசு யாரு, உண்மையான தேவன் யாருன்னு தெரியாமல் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. உங்கள் பாரம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ யாரா இருந்தாலும் கர்த்தரை தெரியாமல் போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அதுக்கு நாம தான் காரணம். ஓகே, இந்த ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹிந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ ஒரு முஸ்லீமோ இயேசுவை தெரியாமல் இறந்தாங்கன்னா, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் இயேசுவை தெரியாமல் இறந்தார்கள் என்றால் அதற்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம தான் காரணமா அப்படின்னா மேபி பார்ஷியலி எஸ், பட் த ஆன்சர் இஸ் நோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சுவிசேஷம் சொல்வது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய விஷயம். சுவிசேஷத்தை நம்ம சுவிசேஷமாக இருக்கிற வண்ணமாக சொல்கிறோமா இல்லையா அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் ஹிந்துவோ கிறிஸ்டியன்ஸோ இல்லை முஸ்லீம்ஸோ கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்றால் அதற்கு காரணம் யார்? இப்போ ஆளுனா நம்ம தான் காரணம் சொன்னார் இல்லையா, அது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்றால் அதற்கு காரணம் யார்? 1 கொரிந்தியர் 3:4 ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரன் தானே. சொல்ல தான் முடியும், ப்ரீச் பண்ண தான் முடியும், அதை செய்கிற வேலைக்காரன் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். இது என்னென்னா, நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், நீங்கள் ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதில் ஒரு மிக முக்கியமான சத்தியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனே விளைய செய்தார். அதுக்கு பாலும் அப்பல்லோவும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, அதாவது காரணம் இல்லை, தேவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான சத்தியம். சரி, இப்போது அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம், முதல் காரணம் நீங்கள் சுவிசேஷமே சொல்லலை. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, அதுதான் நம்ம பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் நபருக்கு உங்களையே எனக்கு தெரியும், உங்கள் அப்பாவும் தெரியும், பேர் டக்குன்னு வரல, சரியா? உங்கள் 2 பேருடைய ஃபேஸும் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. நான் ரொம்ப முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை இருக்கிற பிரகாரமாகவே உண்மையாகவே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் காரணம் அல்ல. அதுக்கப்புறம் என்ன காரணன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். 2 தீமோத்தி 3:1 முதல், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல், எப்படி தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய இன்சைட் நமக்கு பைபிளில் இருந்து. இதனால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 7:51. ஸ்தேவான் அங்கே இருக்கிற யூதர்களுக்கு சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாரு. அது பிரசங்கிச்சுட்டு இருக்கும் போதே சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. நீங்கள் மாம்சத்தின்படி செஞ்சுருக்கீங்க, ஆனால் உண்மையான விருத்த சேதனம் பெறாதவர்களே அப்படின்னு யூதர்களை திட்டி, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். எப்படி கடவுளுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. ஸ்தேவான் வல்லமையாக சொன்ன சுவிசேஷத்தை பார்க்கிலும் வல்லமையாய் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமோ? ஆப்வியஸாக தேவனால் கூடும். ஆனால் நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இவ்வளோ வல்லமையாக தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டிலேருந்து பல வசனங்களை கோட் பண்ணி ஆதாரத்தோட நெத்தி பொட்டில் அடிக்கிறார். ஆனால் அவர்கள் பல்லை கடிக்கிறார்கள். யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க? கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் அப்போஸ்தலர் பால் ப்ரீச் பண்ணும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 25வது வசனம் முதல். அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, ஒரு கூட்ட மக்களுக்கு சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் முரணாக இருப்பாங்க. இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு, 2 வருஷம் தங்கியிருந்தாலும் வாடகை வீடு தான். இந்த 3 நாள் தங்க போனாலே சொந்த வீடு, வருஷத்துக்கு இத்தனை கோடி டேக்ஸ்லாம் கிடையாது. சரி, அதுங்க வேண்டாம். இதுதான் விஷயம், சரியா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துலேருந்து கோட் பண்ணி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு அந்த யூதர்கள் தர்க்கம் பண்ணியும், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு எக்ஸாக்டாக சொல்லியிருக்காரு, பேசிட்டு கிளம்பி போயிட்டாங்க. காதார கேட்டும் செவி கொடாமலும் கண்ணார கண்டும் கண் தெரியாதவர்கள் போலும் அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. இதுவும் ஒரு ரீசன். சரி, ஓகே. அப்போ சுவிசேஷம் சொல்லியும் அவர்கள் வரலைன்னா நம்ம பொறுப்பு அல்ல. ஆனால் சுவிசேஷமே சொல்லலைன்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பொறுப்பு தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, அந்த மக்கள் இருக்காங்களே, அந்த மக்கள் சைடில் நம்ம பார்ப்போம். ஒருவேளை எனக்கு யாருமே சரியான சுவிசேஷத்தை சொல்லவே இல்லைப்பா, அதனால நான் ஏற்றுக்கொள்ளலை, ஒருவேளை எனக்கு சரியான சுவிசேஷத்தை சொல்லியிருந்தால் நான் ரசிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவங்க சாக்கு போக்கு சொல்ல முடியுமான்றதையும் டக்குன்னு ஒரு வசனத்தை படித்து பார்த்துருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தை நியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே, எவர்களுக்குள்ளே? எல்லா மனிதர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால்
காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. யாருமே எனக்கு இயேசுவை பற்றி சொல்லலையப்பா அப்படின்னு போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் சத்தியம். ஸோ காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை காணக்கூடிய இந்த படைப்புகளால் தெரிய வரும்போது ஒரு மனிதன் தனக்குள்ள உண்மையாய் தேவனை தேட ஆரம்பிப்பான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கிரியேஷன் இருக்குன்னா ஒரு கிரியேட்டர் இருக்காருன்றது ஆல்ரெடி உள்ளே பதிஞ்சிருக்கு. அதை மீறி அவன் துணிகிறதுனால தான் கடவுளை தேடாமல் இருக்கான். ஒருவேளை தேவனை தேடினால் கண்டடைவார்கள், தட்டினால் திறக்கப்படுவார்கள். கந்தாகை மந்திரி மாதிரி. கந்தாகை மந்திரி பக்கத்தில் யாரும் இயல்பாக வந்து சொல்லலை. பிலிப்பை எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து மறைச்சி அப்படி சூப்பர் நேச்சுரலாக இங்கே கொண்டு வந்து சொல்ல வச்சார். ஏன்? தேடினதுனால. கொர்நேலியு தேடினார், பேதுருக்கு இப்படி தரிசனம் காட்டி அங்கே அப்படி போய் சொல்ல வச்சார். ஏன்? தேடினதுனால. தேடாமல் இருந்தால் யார் தப்பு? நம்மளோட தப்பு தான். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு நான் பைபிள் படித்து கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசணுன்னாலும் உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பாய். சாரி, அதுக்கு முன்னாடி அந்த நபரின் அப்பா கர்த்தருக்கு சித்தமானால் பூரணம் அடையவும் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரவும் உங்களால் முடிஞ்ச பிரேயர்ஸையும் கண்டிப்பாக பண்ணுங்கள்.